ஈகரா வெயிட் பண்றது சேயோன். சேயோன் எதிர்பார்க்கலாமா உங்களோட? தெரியல. சேயன் வந்து சொல்லிட்டேன் டைரக்டர்ட்ட. அண்ணனும் சிவகார்த்திகேயனும் சொல்லியிருக்காரு. டைரக்டரும் சொல்லியிருக்காரு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ம். அது நடந்த பிறகு தானே சொல்ல முடியும். ஆமா. சினிமால நடந்த நல்லபடியா நடக்கும் நம்புவோம் அவ்வளவுதான். நிச்சயமா. நம்ம நெறைய புத்தகங்கள் படிப்போம். நான் நெறைய உங்கள பார்த்திருக்கேன். கிடைக்கிற நேரத்துல படிக்கிறது நான் அது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். டைம வேஸ்ட் பண்ணாம படிக்கிறது. ஆனா நம்ம படிக்கிறத தாண்டி இலக்கியம் படிக்கிறது, எழுதுறத தாண்டி அது எப்படி பாடல்ல கொண்டு வரணும், உணர்வுகள கலக்கணும்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம பாடல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆமா. எப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து காஞ்சிபுரம் வாழ்க்கைய தான் சொல்லணும். ஆ. சொல்லலாம்ல? எஸ், எஸ், எஸ். ஏன்னா நீங்க உங்களோட பயணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இந்த காஞ்சிபுரம் வாழ்க்கை மட்டும் ஆமா. நான் எல்லா இடத்துலயும் திருநெல்வேலியில பிறந்தேன், வளர்ந்தேன் அதெல்லாம் சொல்லியாச்சு. காஞ்சிபுரம் வாழ்க்கை எப்படின்னா, ஒரு 16 வயசு, 17 வயசு இருக்கும்போது வந்து ஊர்ல நம்ம பயங்கர சேட்டை. எங்க தென்காசியில. ம். சேட்டைனா வேற லெவல் சேட்டை. சரியா படிக்கலைங்கிறதுனால வேட்டைக்கு போறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு மாதிரியான வாழ்க்கை. எங்க அப்பா ஒரு இடத்துல பயந்துட்டாரு. என்னடா இது இவன் இப்படி போனா ஒண்ணுக்கு ஆகாம போயிரும் போலன்னு சொல்லி எனக்கு பார்சல் பண்ணி காஞ்சிபுரம் அனுப்பிட்டாங்க. காஞ்சிபுரத்துல சிவகுரு அப்படின்னு ஒரு அண்ணன். ம். ம். சொந்தக்காரரு. அவருடைய மனைவி அமுதா. இவங்க 2 பேரும் 3 குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு போறேன். என்ன பார்த்த உடனே இந்த அமுதாக்கா, இவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சிவகுருன்னு சொல்றாரு இல்ல. என் தம்பி ஜூபிட்டர்னு ஒருத்தன். அவங்க வீட்ல 10 வருஷம் வாழ்ந்துருக்கான். இவன் ஒரு 10 நாளாவது இந்த வீட்ல வச்சுப்போம். இல்லன்னா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னாப்ல. அதனால அந்த வீட்டுக்கு நான் போறேன். அங்க கைலாங்கடை வியாபாரம் பார்க்குறேன். சொல்லியிருப்பேன் அத. எஸ். நெறைய இன்டர்வியூல. ஆமா சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அந்த அக்கா ஒரு 10 நாள் கழிச்சு என் மேல அந்த அக்காவுக்கு ஒரு சரி இவன் நல்ல பையன் தான் போல இவனை திருத்தினா சரியாயிருவான் அப்படின்னு எங்க அமுதாக்கா என்ன பண்றாங்க, என்னைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாங்க. அதுக்கு வந்து பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா உண்டு. அமுதாக்காவோட அம்மா. அவங்க ஒரு ஐயாவளின்ற ஒரு இத வந்து எனக்கு உள்ள கொண்டு வந்து என்ன ஒரு மாதிரி நல்வழிப்படுத்துறாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து. அருமை. அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து லேசா உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எழுத ஆரம்பிச்சு. சின்ன வயசுல ஊர்ல நாடகம் கிடங்கெல்லாம் நடிப்போம். அப்போ புத்தகம் படிக்கும்போது நம்மளுடைய எழுத்துல ஒரு டிஃபரண்ட் தெரிஞ்சுது. ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. ஆமால்ல. அப்போ எழுதுனா படிச்சுட்டு எழுதுனா அது கொஞ்சம் வித்தியாசம் வருது அப்படின்ற மாதிரி வர 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 அப்போ அங்க வந்து எங்கேயும் பதிவு பண்ணல இதை சொல்றேன்.